தமிழகத்தில் இன்று 8 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இரவு பெய்த மழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. குறிப்பாக சென்னை, எழும்பூர், புதுப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இரவு பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழ்நாட்டில் 3 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக வேலூரில் 102.74 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. அடுத்ததாக திருத்தணியில் 102.2 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், ஈரோட்டில் 101.46 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் பதிவாகியுள்ளது. வாரணாசி தொகுதியில் போட்டியிடும் பிரதமர் மோடி அங்கு தேர்தல் நடத்தும் அதிகாரியான மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தேர்தல் உறுதிமொழி பத்திரத்தை வாசித்து அவர் கையொப்பமிட்டு வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது முதலமைச்சர் யோகி ஆதிநாத், சாமியார் என 4 பேர் உடன் இருந்தனர். தனது மொத்த சொத்து மதிப்பு 3 கோடி ரூபாய் என்றும் தனக்கு சொந்தமாக கார் மற்றும் வீடு இல்லை என்றும் பிரமாண பத்திரத்தில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அதோடு கையில் ரொக்கமாக 52,920 ரூபாய் பணம் இருப்பதாகவும் 2 வங்கி கணக்குகளில் 80,304 ரூபாய் பணம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் என பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் பேட்டி அளித்த அவர், பிரதமராக பதவியேற்ற பின்னர் இத்தாலியில் நடைபெறவுள்ள G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க திட்டமிட்டிருப்பதாக கூறினார். அரசியலமைப்பு சட்டம் இல்லை என்றால் நமது அனைத்து உரிமைகளும் போய்விடும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி எச்சரித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி பகுதியில் பிரச்சாரம் செய்த ராகுல், அரசியலமைப்பை பாதுகாக்க தாமும் இந்தியா கூட்டணி தலைவர்களும் போராடுவதாக கூறினார். குடியுரிமை திருத்தச் சட்டம் குறித்து மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி பொய்களை பரப்பி வருவதாக மத்திய அமைச்சர் அமித் ஷா குற்றம் சாட்டினார். பர்கானஸ் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், அகதி சகோதரர்கள் இந்திய குடிமக்களாக மாறுவதை உலகில் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என திட்டவட்டமாக கூறினார். ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் என்ற பிரதமரின் வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதா என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பான்ஸ்கான் பகுதியில் பேசிய அவர், நரேந்திர மோடி பணக்காரர்கள் பக்கமும் காங்கிரஸ் ஏழைகள் பக்கமும் நிற்பதாக கூறினார். தான் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதை பாஜக விரும்பவில்லை என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலம் குருஷேத்ரா பகுதியில் பேசிய அவர், தான் மீண்டும் சிறை செல்ல வேண்டுமா வேண்டாமா என்பது மக்களின் கையில்தான் உள்ளது என கூறி வாக்கு சேகரித்தார். ரோட் ஷோ மட்டும் நடத்தும் பிரதமரிடம் பொதுமக்கள் எவ்வாறு பிரச்சனைகளை கூற முடியும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். அமேதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், பிரதமர் இதுவரை பொதுமக்கள் மத்தியில் சென்று பார்த்ததுண்டா என வினவினார். இமாச்சல பிரதேச மாநிலத்தின் மண்டி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் நடிகை கங்கனா ரணாவத் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பாஜக தொண்டர்கள் புடைசூழ மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்ற அவர் தேர்தல் உறுதிமொழி பத்திரத்தை வாசித்து கையொப்பமிட்டு வேட்புமனுவை தாக்கல் செய்தார். சூரியகாந்த புயல் குறித்த தரவுகளை ஆதித்யா L1 விண்கலம் சேகரித்து அனுப்பியதாக இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. கடந்த 10 மற்றும் 12ஆம் தேதிகளில் ஏற்பட்ட வெடிப்பை புகைப்படங்களாக எடுத்து அனுப்பியுள்ளதாகவும் 2003ஆம் ஆண்டிற்கு பிறகு ஏற்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த சூரியகாந்த புயல் இதுவாகும் என்றும் விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். 10 மாதங்களுக்கு பிறகு நாட்டின் சராசரி சில்லறை பணவீக்கமானது 4.83% குறைந்துள்ளது அரசு தரவுகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. நுகர்வோர் விலை குறியீடுகள் அளவீட்டின்படி தொடர்ந்து 2வது மாதமாக ஏப்ரலில் பணவீக்கம் 5%க்கும் குறைவாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஜாமீன் கோரிய செந்தில் பாலாஜியின் மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. ஏற்கனவே இதுகுறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட நிலையில் அவரின் ஜாமீன் மனு நீதிபதிகள் அபய் எஸ் ஓஹா, உஜ்ஜல் புயான் அமர்வில் இன்று விசாரணைக்கு வருகிறது.
பொறியியல் படிப்புகளில் சேர விண்ணப்பம் பதிவு தொடங்கி 9 நாட்களில் 1,31,000 பேர் விண்ணப்பித்திருக்கின்றனர். 80,955 பேர் விண்ணப்பத்துக்கான கட்டணத்தையும் அவர்களில் 46,528 பேர் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்திருக்கும் நிலையில் வரும் 6ஆம் தேதி விண்ணப்பிக்க கடைசி நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. நடப்பு கல்வியாண்டிற்கான ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்விற்கு வரும் 17ஆம் தேதி வரை கல்வி மேலாண்மை தகவல் முறைமை இணையதளத்தின் வழியாக விண்ணப்பிக்கலாம் என பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. எமிஸ் ஐடி உள்நுழைவின் மூலம் இணைய வழியாக விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ராமநாதபுரத்தில் வாக்கு எண்ணிக்கைக்காக மேற்கொள்ளப்படும் முன்னேற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இதில் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரன், மாவட்ட எஸ்பி சந்தீஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் இன்று முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. தற்போது நீர்வரத்து சீரானதால் இன்று முதல் குளிக்க வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. மதுரையில் வைகை ஆறு நீர் நிரம்பி ரம்மியமாக காணப்படும் பிரத்யேக கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகியுள்ளன. கடந்த 10ஆம் தேதி முதல் வைகை அணையிலிருந்து 3000 கன அடி நீர் திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் மதுரை யானைக்கல் தடுப்பணையிலிருந்து விரகனூர் வரை உள்ள ஆறு கடல் போல காட்சியளிக்கிறது. பிரதமர் மோடியை 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிடாமல் தகுதி நீக்கம் செய்யக்கோரிய வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தேர்தல் பரப்புரையின் போது மோடி இஸ்லாமியர் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்ததாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவும் டெல்லியைச் சேர்ந்த பாத்திமா என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். டெல்லி திகார் சிறைக்கு தொலைபேசி மற்றும் மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாக சிறைத்துறை நிர்வாகம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இதனால் சிறையினை வெடிகுண்டு நிபுணர்களுடன் சோதனை செய்த டெல்லி போலீசார் வெடிப்பொருட்கள் எதையும் கண்டெடுக்கவில்லை என கூறப்படுகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த செம்போடை அரசு பள்ளியில் படித்து வரும் இரட்டை சகோதரிகள் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஒரே மதிப்பெண் எடுத்து அசத்தியுள்ளனர். கார்த்திகேயன், ரேவதி தம்பதியின் மகள்களான சந்தியா, சௌமியா இருவரும் 391 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். புதுச்சேரியில் 5 மாதத்திற்கு முன்னர் மறைந்த காவலரின் மகன் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தேர்வில் 494 மதிப்பெண் எடுத்து அசத்தியுள்ளார். சாலை விபத்தில் உயிரிழந்த தந்தை தன்னை IAS படிக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டதால் அவர் கனவை நிறைவேற்றுவேன் என தெரிவித்தார். சென்னை கன்னிகாபுரம் அரசு ஆதிதிராவிட பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் SC/ST நலத்துறை சார்பில் என் கல்லூரி கனவு என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் +2விற்கு பிறகு மாணவர்கள் எந்த கல்லூரிகளில் எந்தவிதமான துறை படிப்புகளில் சேரலாம் என்பது குறித்த ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. தூத்துக்குடிக்கு வரும் 22ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் அதனை ஈடு செய்யும் வகையில் ஜூன் 8ஆம் தேதி சனிக்கிழமை பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த ராமம்பாளையம் கிராமத்தில் சித்தி விநாயகர் வள்ளி கும்மி குழுவினரின் அரங்கேற்ற விழாவில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள், ஆண்கள், சிறுமிகள் கலந்து கொண்டு நடனமாடினர். இதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையண்ட் பூங்காவில் நெதர்லாந்தில் இருந்து கொண்டுவரப்பட்ட அரிய வகை லில்லியம் மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இந்த பூங்காவில் 61வது மலர் கண்காட்சி நடைபெற உள்ளதால் கண்களை கவரும் வகையில் பல லட்சம் மலர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இலங்கையிலிருந்து கடல் வழியே புதுக்கோட்டைக்கு கடத்த முயன்ற 10 கோடி ரூபாய் மதிப்பிலான 13 கிலோ தங்கத்தை வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். படகுகள் மூலம் தங்கத்தை தமிழ்நாட்டிற்கு கடத்த முயன்ற 5 பேரை அதிகாரிகள் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை போத்தனூர் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக சாலையில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமமடைந்தனர். இதனால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்ட நிலையில் விரைந்து அகற்ற அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை திருவொற்றியூர் ராஜாக்கடை, திருவள்ளுவர் தெரு மற்றும் ராமானுஜம் தெரு ஆகிய பகுதிகளில் இரவு தொடர்ந்து மின்வெட்டு ஏற்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது.
சென்னை அடுத்த மாங்காட்டில் ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தனியார் நிதி நிறுவனத்தில் பணியாற்றிய இளைஞர் சீனிவாசன் என்பவர் ஆன்லைன் செயலி மூலம் பணம் கடனாக பெற்று சூதாட்டத்தில் இழந்ததால் மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் மதுபோதையில் நண்பனை கத்தியால் குத்தி கொன்று கண்மாயில் புதைத்த இருவரை போலீசார் கைது செய்தனர். நண்பர்களுடன் அமர்ந்து மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் பாண்டியராஜன் என்பவரை செல்வகுமார் என்பவர் அவரது நண்பர்களுடன் சேர்ந்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் யூடியூபை பார்த்து வங்கியில் திருட முயற்சித்த பட்டதாரி இளைஞரை போலீசார் கைது செய்தனர். ஆரியப்பட்டியைச் சேர்ந்த லெனின் என்பவர் ரம்மி விளையாடி பணத்தை இழந்த விரக்தியில் வங்கியின் பூட்டை உடைத்து திருட முயற்சித்தது தெரிய வந்துள்ளது. கள்ளக்குறிச்சியிலிருந்து சென்னைக்கு புறப்பட்ட அரசு பேருந்தில் இருக்கை தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் பேருந்து உளுந்தூர்பேட்டையில் சுமார் 1 மணி நேரம் நிறுத்தப்பட்டது. பின்னர் தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்தனர். மதுரை பழ மார்க்கெட்டில் செயற்கை முறையில் பழுக்க வைத்த 300 கிலோ பழங்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் 12,000 ரூபாய் வரை அபராதம் விதித்த அதிகாரிகள் 7 கடைகளுக்கு நோட்டீஸ் வழங்கி எச்சரிக்கை விடுத்துவிட்டு சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் நகர் பகுதியில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட இருவரை சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் தக்கலை பகுதியைச் சேர்ந்த ஜெகதீசன் மற்றும் மேக்கா மண்டபம் பகுதியைச் சேர்ந்த பெலிக்ஸ்ஜின் என்பது தெரிய வந்த நிலையில் நகை மற்றும் பைக்கை பறிமுதல் செய்தனர். மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு காவல் நிலையத்திற்குள் நிறுத்தப்பட்டிருந்த பைக்கிற்கு தீ வைத்த நபரை போலீசார் கைது செய்தனர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தல்லாக்குளம் பகுதியைச் சேர்ந்த அருண்குமார் என்ற மேத்தா என்பவரை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அருகே விவசாய நிலத்தில் வைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜம்புகுளம் பகுதியைச் சேர்ந்த கோகுல் என்ற இளைஞர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை அடுத்த மாங்காட்டில் கோடை விடுமுறையை பயனுள்ளதாக மாற்றும் வகையில் வழங்கப்பட்ட இலவச கால்பந்து பயிற்சியில் 100க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் கலந்து கொண்டனர். அம்பேத்கர் கால்பந்தாட்ட குழுவினர் சார்பில் நடத்தப்பட்ட பயிற்சியில் சிறந்து விளங்கிய சிறுவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் ஓராண்டுக்கு பின்னர் மீண்டும் இலவம் பஞ்சு விலை உயர்ந்திருப்பதால் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த ஆண்டு 160 ரூபாய் முதல் 170 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ இலவம் பஞ்சு தற்போது 220 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. உலகின் முன்னணி வேலைவாய்ப்பு இணையதளமான இண்டீடி நிறுவனம் சுமார் 1000 ஊழியர்களை நீக்க முடிவு செய்திருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளில் வேலைவாய்ப்புகள் குறைந்து வருவதால் 8% ஊழியர்களை பணி நீக்கம் செய்திருப்பதாக இண்டீடி நிறுவனத்தின் CEO கிறிஸ் ஹைம்ஸ் விளக்கம் அளித்துள்ளார். அமேசான் வெப் சர்வீஸின் தலைமை செயலதிகாரி ஆடம் செலிப்ஸ்கி பதவி விலக உள்ளதாக அந்நிறுவனம் அறிவித்திருக்கிறது. இதனால் Amazon.com-இன் பங்குகள் 1% வரை சரிந்தன. இதையடுத்து துணைத் தலைவர் மாட் காமன் ஜூன் 3ஆம் தேதி முதல் CEO பொறுப்பை ஏற்றுக்கொள்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் தொடரின் 64வது லீக் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை வீழ்த்தி 19 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி அணி வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய டெல்லி அணி 208 ரன்கள் எடுத்த நிலையில் பின்னர் களமிறங்கிய லக்னோ அணி 189 ரன்கள் மட்டுமே எடுத்தது. IPL கிரிக்கெட் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் 2வது அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் லக்னோ அணி தோல்வியடைந்ததால் ராஜஸ்தான் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியது. IPL கிரிக்கெட் தொடரின் 65வது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை பஞ்சாப் கிங்ஸ் அணி இன்று எதிர்கொள்கிறது. கவுஹாத்தியில் உள்ள கிரிக்கெட் மைதானத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு இரு அணிகளும் பல பரீட்சை நடத்துகின்றன. லக்னோ அணி உரிமையாளர் சஞ்சீப் கோயங்கா அதன் கேப்டன் KL ராகுலை தனது இல்லத்திற்கு அழைத்து விருந்து வைத்துள்ளார். ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் லக்னோ அணி படுதோல்வி அடைந்ததால் ஆத்திரமடைந்த அணி உரிமையாளர் கோயங்கா KL ராகுலிடம் ஆக்ரோஷமாக பேசினார். இதனால் ராகுல் அதிருப்தி அடைந்ததாக கூறப்பட்ட நிலையில் இருவருக்கும் இடையே பரஸ்பர சந்திப்பு நடந்துள்ளது.
சென்னை சூப்பர் கிங்ஸ் பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளம்மிங்கை இந்திய அணியின் பயிற்சியாளராக நியமிக்க பிசிசிஐ முயன்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக பிசிசிஐ சார்பில் ஏற்கனவே அவரிடம் பேசியிருப்பதாகவும், ஆனால் அதற்கு அவர் எந்த பதிலும் தெரிவிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஏப்ரல் மாதத்திற்கான சிறந்த வீரர் வீராங்கனை விருது வென்றவர்களின் பெயர்களை ஐசிசி அறிவித்துள்ளது. அதன்படி ஏப்ரல் மாதத்திற்கான சிறந்த வீரர் விருது UAE கேப்டன் முகமது வாசிமுக்கும், சிறந்த வீராங்கனை விருது வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் ஹேலி மேத்யூஸுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. ஜூன் மாதம் நடைபெறும் T20 உலகக்கோப்பை தொடரில் விளையாடிய பின்னர் ரோஹித் சர்மா T20 கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இதுகுறித்து எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் முதல் முறையாக மகளிர் டெஸ்ட் போட்டி நடைபெற உள்ளது. இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் தென்னாப்பிரிக்க மகளிர் அணி ஒருநாள் டெஸ்ட் மற்றும் T20 போட்டிகளில் விளையாடுகிறது. இதில் இரு அணிகள் மோதும் டெஸ்ட் போட்டி சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறுகிறது. அயர்லாந்து அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் கடைசி T20 போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணி அபார வெற்றி பெற்றது. 179 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி 17வது ஓவரில் 181 ரன்களை எட்டி வெற்றி பெற்றது. இதன் மூலம் 2-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது. மீண்டும் சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே டான் படத்தை சிபி சக்கரவர்த்தி இயக்கிய நிலையில் தற்போது புதிய படத்தை சிவகார்த்திகேயனை வைத்து எடுக்க உள்ளதாகவும், விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது. கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் மம்முட்டி நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கௌதம் வாசுதேவ் மேனனிடம் மம்முட்டி கதை கேட்டதாகவும், அது அவருக்கு பிடித்து போக தன் தயாரிப்பு நிறுவனமான மம்முட்டி கம்பெனி தயாரிப்பில் நடிக்க ஒப்புக்கொண்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ராமராக ரன்பீர் கபூர், சீதையாக சாய் பல்லவி நடிக்கும் ராமாயணம் படம் 2027 அக்டோபர் மாதம் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. இப்படம் சுமார் 835 கோடி ரூபாய் என்ற மெகா பட்ஜெட்டில் உருவாவதாகவும் கூறப்படுகிறது. திரையுலக தந்தை ராமானுஜம் நூற்றாண்டு நிகழ்ச்சி சென்னை மயிலாப்பூரில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் நடிகர் கமல்ஹாசன், இயக்குனர் பாக்கியராஜ் மற்றும் தயாரிப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டு ராமானுஜம் உடனான நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். மஞ்சள் நிற பிக்னி உடையில் ரசிகர்களின் மனதை கொள்ளையடித்த நடிகை ராஷ்மிகாவின் புகைப்படங்கள் இணையத்தில் காட்டுத்தீயாய் பரவி வருகின்றன. கடற்கரையில் கவர்ச்சி உடையில் எடுக்கப்பட்ட லேட்டஸ்ட் போட்டோக்களை ராஷ்மிகா மந்தனா சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். நடிகை ராயலட்சுமி தனது 35வது பிறந்த நாளை கொண்டாடிய புகைப்படங்களை இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டு தமக்கு வாழ்த்து தெரிவித்த ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். கவர்ச்சி உடையில் பிறந்த நாளை கொண்டாடி ரசிகர்களுக்கு ட்ரீட் வைத்துள்ளார். வைகாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை நேற்று திறக்கப்பட்ட நிலையில் இன்று முதல் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதிகாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளை தொடர்ந்து பக்தர்கள் தரிசனம் செய்து வரும் நிலையில் வரும் 19ஆம் தேதி கோயில் நடை அடைக்கப்படுகிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரத்தில் உள்ள கங்கை அம்மன் சிரசு திருவிழா சுமார் 2 மணி நேர பிரம்மாண்ட வான வேடிக்கையுடன் நிறைவடைந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாயூரநாதர் கோயிலில் வைகாசி விசாக பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை ஒட்டி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட நிலையில் கொடிமரத்திற்கு முன்பு எழுந்தருளிய சுவாமி மற்றும் அம்பாளுக்கு தீபாராதனை நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் உள்ள கண்ணுடைய நாயகி அம்மன் கோயில் வைகாசி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை ஒட்டி கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மலர் மாலைகள், தர்ப்பை புற்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கொப்புடைய நாயகி அம்மன் கோயில் செவ்வாய் பெருந்திருவிழா தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பக்தர்கள் 1000க்கும் மேற்பட்ட தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பகுதியில் உள்ள காமாட்சி அம்மன் கோவில் வைகாசி பொங்கல் உற்சவ விழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று காமாட்சி அம்மனை வழிபட்டனர்.